செட்டிநாட்டுச் சீமையின் முக்கிய நகரான காரைக்குடி நகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது முத்துமாரியம்மன் கோயில். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் லலிதா என்ற 8 வயது சிறுமி காரைக்குடி அருகிலுள்ள மீனாட்சிபுரத்திற்கு உடல் முழுவதும் அம்மையுடன் வந்தாள். சமயபுரத்தில் இருந்து தனியாக வந்த அந்த சிறுமியை மக்கள் பார்த்தார்கள். சில நாட்களில் சிறுமியின் வாயிலிருந்து கிளம்பிய வார்த்தைகள் எல்லாம் அருள்வாக்காக வெளிவந்து பல அற்புதங்களை நிகழ்த்தின. சிறுமியின் உடல் மீதிருந்த அம்மை முத்துக்கள் போல் முளைத்தன. சிறுமி படுத்த படுக்கையானாள். பல பேர் சிறுமியை கிண்டலடித்தனர். அதை அவள் பொருட்படுத்தவில்லை. ஒருநாள் தன்னை ஏளனப்படுத்திய ஒருவரை பார்த்து, உன் தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றடியில் இருக்கும் தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி இருக்கும், அதை பறித்து கொண்டு வா என்றாள். அவரோ சிரித்தபடியே, என் வீட்டிலா? கிணற்றடியிலா? தக்காளி செடியா? எனக்கே தெரியாமல் செடியாவது பழமாவது என கிண்டலாக பதில் கூறினார். சிறுமியோ, நீ போய்ப்பார், தக்காளியை கொண்டு வா என கூறினாள். அவர் தனது வீட்டிற்குச் சென்று பார்த்தார். அங்கு கிணற்றடியில் திடீரென முளைத்திருந்த தக்காளி செடியில் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் மட்டும் இருந்தது. அப்போதுதான் அவருக்கு அந்த தெய்வச் சிறுமியின் மகிமை புரிந்தது. உடனே தக்காளி பழத்தை பறித்து சிறுமியிடம் கொடுத்து அவளது காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றார். அன்று முதல் பக்தர்கள் இத்தலத்தில் தக்காளியை தங்களது காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். ஒரு நாள் அந்த தெய்வச் சிறுமி, நான் மகமாயியாக இதே இடத்தில் இருந்து அருள்பாலிப்பேன், எனக்கு கோயில் அமைத்து வழிபட்டால் நோய் நொடிகள் தீரும், மனமகிழ்ச்சி கூடும், கன்னியருக்கு மணமாகும், தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகல நலன்களும் வீடு தேடி வந்து சேரும் என கூறி முக்தியடைந்தாள். அவளை முத்துமாரியாக கருதி மக்கள் வழிபட்டனர்.